ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஸ்டீம்ல நமக்காக நாம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா எப்படி நம்ம அக்கௌண்ட்டை வந்து ரீசெட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து புதுசா செட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பாத்தீங்கன்னா ஸ்டீம் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மேல பாருங்க லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைன் இன் பேஜ் வந்து ஓபன் ஆகும். நாம அக்கௌண்ட் ரீசெட் வந்து பண்ண போறோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஐ கேனாட் சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்டா பாருங்க ஐ ஃபர்கெட் மை ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. நான் இமெயில் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். நீங்க மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிருந்தீங்க மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய கேப்சா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் டிக் வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க மேல வி ஃபவுண்ட் அன் அக்கௌண்ட் அசோசியேட் வித் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெயில் ஐடி வந்து போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம மெயில் ஐடியில ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. இப்போ கீழே பாருங்க இமெயில் அண்ட் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கோட் டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெயில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்னுடைய அக்கௌண்ட்ல நான் பாத்தீங்கன்னா வெறும் இமெயில் ஐடி மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஃபோன் நம்பர் வந்து கனெக்ட் பண்ணல. அதனால எனக்கு இமெயில் மட்டும் தான் காட்டுது. நீங்க மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பரும் காட்டும். இப்போ ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஸ்டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நாம நமக்கான புது பாஸ்வேர்டை அக்கௌண்ட் ரீசெட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு போய்க்கிறேன். இங்க பாருங்க ஸ்டீம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீம் அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படின்னு ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணவும் பாத்தீங்கன்னா இங்க ரெஸ்யூம் ரெக்கவரின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ரீசெட் மை பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க அக்கௌண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அது வந்து கீழே ஷோ ஆகும். நான் கொடுத்துருக்கக்கூடிய நேம் வந்து ஷோ ஆகுது. கீழே பாத்தீங்கன்னா சேஞ்ச் மை பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு புதுசா என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. அதே பாஸ்வேர்டை கீழே ரீஎன்டர் யுவர் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்றவங்க அந்த இடத்துலயே கொடுக்கணும். கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கரெக்டான பாஸ்வேர்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் அப்டேட்டட் அப்படின்னு வந்துடும். இப்படி வந்துருந்துச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகி புதுசாக செட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இங்க சைன் இன் டு ஸ்டீம் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிருக்காங்க. எப்பவும் போல இங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான நேம் கொடுத்துக்காங்க. கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல இப்போ நீங்க புதுசா செட் பண்ணீங்களா அந்த புது பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆயிரும். நான் என்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கிறேன். நான் சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். சைன் இன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியே வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து 5 டிஜிட்ல ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோடை இந்த இடத்துல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க ஸ்டீம் சப்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு யுவர் ஸ்டீம் அக்கௌண்ட் ஆக்சஸ் ஃப்ரம் நியூ வெப் ஆர் மொபைல் டிவைஸ்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா எனக்கான கோடு வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி உள்ள வந்துடும். இங்க மேல பாருங்க உங்களுடைய யூசர் நேம் வந்து ஷோ ஆகும். எனக்கு என்னோட யூசர் நேம் வந்து ஷோ ஆகுது. ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். அவ்வளவுதான், சக்சஸ்ஃபுல்லா நாம ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி புதுசா வந்து செட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.